ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. இன்றைக்கி நம்ம ராதே மணல் சீரிஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸ்டோரியை பார்த்துட்டு வந்துடுவோமா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரியை பார்த்துருவோம். கதவை திறந்து உள்ள வந்திருக்கேன். ரெண்டுங்களும் மெய் மருந்து நிற்குதுங்க. அவன் என்னடா அவன் கையை பிடிச்சிட்டு நிற்கிறான். இவன் என்னடா அவளுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு நிற்கிறான். என்ன நடக்குதுங்க? ரெண்டும் ஒன்று மெய் மருந்து நிற்குதுங்க. இதுங்க இருக்கிற கோலத்தை பார்த்தா நைட்டு எல்லாமே முடிஞ்சிருச்சோம். ஐயோ, முடிஞ்ச மாதிரி தான் இருக்குதுங்க கோலம்லாம். சரி, எனக்கு தலையே சுத்துது. இவன் ரோகிணி முந்தானியில் பிடிச்சிட்டு இருந்தான். இப்போ என்னடா ராதா முந்தானியும் கையும் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க? இல்லை, அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஹே பூமி, நீ எப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் இருக்க எந்த வாய்ப்புமே கிடையாது. ஐயோ, ஆனால் இது இருக்க கோலத்தை பார்த்தா அப்படி தானே இருக்கு. இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏதாவது பண்ணி தெரிஞ்சுக்கணுமே. பூமி, இதுக்கு மேலே நமக்கு பொறுமை கிடையாது. நேரடியாகவே கேட்டுருவோம். கிரிஷ், அண்ணி வாங்க. என்ன நீ கதவை கூட தட்டாம உள்ள வந்துட்டீங்க? என்ன கதவை தட்டாம வந்துட்டேனா? கதவை தட்டினாலே ஏன் நீ கதவெல்லாம் தட்டிட்டு இருக்கீங்க? உள்ள வர வேண்டியதானே கேட்பான். இப்போ என்னடா கதவை கூட தட்டாம வரீங்கன்னு கேட்குறோம். இதெல்லாம் நான் இப்படி விடக்கூடாது. இதெல்லாம் ஆரம்பத்துலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். இல்லை கிரிஷ், அது டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தனா ஓப்பனில் இருந்ததான், அதான் திறந்து வந்துட்டேன். ஏன் வந்தது தப்பா கிரிஷ்? இல்லை நீ கிரிஷ், கிரிஷ், ராதா, அம்மாடி ராதா, எரிஞ்சிட்டீங்களாம்மா? கதவை திறந்துருக்கேன், உள்ள வரலாமான்னு தெரியணும். ராதா, கிரிஷ், அம்மா வாங்க, உள்ள வாங்கம்மா. இந்த வரேன்ப்பா. கிரிஷ், அடக்கடனே, ஏதாவது நடந்திருக்கான்னு பார்த்துட்டு போலாம் வந்தா இங்க என்னென்னமோ நடந்திருக்கேன். இதை பார்க்க கண்கொள்ளா காட்சியெல்லாம் இருக்கு. அத்தாடி, என்னென்னமோ நடந்திருக்கு. நான் பார்க்கறது உண்மைதானா? என் கண்ணை என்னால நம்ப முடியலையே. சொல்லு கிரிஷ், என்னப்பா கூப்பிட்டேன்? நான் எங்கம்மா கூப்பிட்டேன்? நீங்க தானே உள்ள வரணும்னு சொன்னீங்க. அது என்னன்னு கேட்டேன். என்னாச்சு? அண்ணியும் காலையில வந்திருக்காங்க, நீங்களும் வந்திருக்கீங்க. என்னம்மா? அதுவா, அது வந்து அடே இப்பதான் பூமியை பாக்குறேன். பூமி, நீ இப்ப வந்த உள்ள? அதுவா, இப்பதான் நானும் இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அதான் கிறிஸ் கிட்ட பேசிட்டு நீங்க வந்துட்டீங்க. அப்படியாம்மா? ஆமா, நீ எதுக்காக வந்தம்மா? அதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். அண்ணி இவ்வளவு காலையில வந்திருக்காங்க. என்ன நீ என்ன விஷயம்? என்ன பூமி, ஏதாவது விஷயமா? பூமி, ஏதா இருந்தாலும் நீ அப்புறம் வந்திருக்க கூடாதா? எதுக்கு இவ்வளவு காலையிலே வந்தேன்? நானும் இவங்க எழுந்துச்சாங்களா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ என்னன்னா உள்ள வந்து நின்றுட்டு இருக்க. ஆமா, உள்ள வரும்போது யார் கதவு திறந்தது? இல்லக்கா, நான் வரும்போது கதவு திறந்திருந்தது, அதான் உள்ள வந்துட்டேன். என்ன பூமி, கதவை திறந்தது உள்ள வந்துட்டேன்னு அசால்ட்டா சொல்றேன். கதவை தட்டிட்டு உள்ள வரணும். அத்தை, ஏன் குழந்தை ரூம் தானே, நான் எப்பவும் வரது தானே, அதான் எப்பவும் போல வந்துட்டேன். அண்ணி, சொல்லு கிரிஷ். அண்ணி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இனிமே ரூமுக்கு வந்தா டோரை தட்டிட்டு வாங்க. ஆமா பூமி, கிரிஷ் சொல்றது கரெக்ட் தான். இனிமே கிரிஷ் ரூமுக்கு வந்தீங்கன்னா டோரை தட்டிட்டு போ, சரியா? இப்படி டக்குன்னா உள்ள வந்துடாத. என்ன கிரிஷ், நான் ரூமை தட்டிட்டு வந்தா கூட என்ன நீ டோரை தட்டிட்டு இருக்கீங்க? நீட்டா உள்ள வர வேண்டியதானே கேட்பேன். இப்போ என்ன புதுசா டோரை தட்டிட்டு தான் உள்ள வரேன்னு சொல்ற? எனக்கு புரியல கிரிஷ். அண்ணி, அப்ப நான் மட்டும் தனியா இருந்தேன். எப்போ வேணா வரலாம் போகலாம். ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல, ராதா இருக்கால, அதனால தட்டிட்டு வாங்க. ஆமா, கிரிஷ் சொல்றது கரெக்ட். முன்னாடி கிரிஷ் மட்டும் தனியா இருந்தோம், நம்ம எப்போ வேணாலும் ரூம் பக்கம் வந்துட்டு போகலாம். ஆனா இப்போ அப்படி இல்லைல்ல, ராதா இருக்கால, அதனால கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்கல்ல. இப்போ கூட பாரு, அவங்க ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. நீ ஏதாவது டக்குன்னு கதை தண்ணி உள்ள வந்துட்டேன். அதை கிரிஷ் எப்படி சொல்றான்? கிரிஷ், நீ கவலைப்படாதப்பா. இப்போ நான் அண்ணி வெளியில போயிடும், நீங்க உங்க வேலையை கண்டினியூ பண்ணுங்க. பூமி, வா வெளியில போவோம். அம்மா, எதுக்குமா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க இங்க பாருங்க. என்ன பேசிட்டு தானே இருக்கேன், என்ன பாரு? என்ன பாரு? ஏங்க என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதுதான் அத்தை அப்படி சொல்றாங்க. இது முன்னாடி ஞாபகப்படுத்த மாட்டோம். நம்ம ரொம்ப நேரமா இப்படிதான் இருக்கோம். இல்ல, அக்கா வந்ததும் நானும் உங்களை மாதிரி ஷாக்ல நின்னுட்டேன். இதை கவனிக்கவே இல்லைங்க. சரி, அதை இப்ப கவனிச்சாச்சா, கையை விடுங்க. அது சரி, கோலம் நல்லாவே இருக்கேன். இவங்க கோலத்தை பார்த்தா ராத்திரி என்னென்னமோ நடந்திருக்கு, அதுவும் கன்ஃபார்ம் நடந்திருக்கு. ஆமா, நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அது சரி, என் பிள்ளை பற்றி எனக்கு தெரியாது. என் மருமக பக்கத்தில் இருந்தா என் பிள்ளை அலட்சமா இருக்க முடியுமா என்ன? அதான், இது போதும். கடவுளே, நல்லபடியாக நடந்திருக்கணும். ஓகே, இது போதும் நமக்கு. என்னது, இவங்க இப்படி அலங்கோலமாக நிற்கிறாங்க? அப்போ நம்ம நினச்ச மாதிரி முடிஞ்சிருச்சா? சே, என்ன இது? இவன் சந்தோஷமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா கல்யாணம் பண்ணி வந்து அன்றைக்கி சந்தோஷமாக இருந்துட்டானோ? இது நடந்திருக்கக்கூடாது.
ஐயோ எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கேன். என்ன நடக்குதுங்க? பூமி நேரடியாக கேட்டுரு, அதான் நல்லது. சரி கிரிஷ், அதான் சொல்லிட்டேன். இனிமே கதவை தட்டிட்டே வரேன். ஆமா கிரிஷ், கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதா? சொல்லுங்க நீ. இல்லை, ரோகிணின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிற கோலத்தை பார்த்தா ராத்திரி என்னென்னமோ நடந்திருக்கு போல இருக்கேன். ஐயோ அண்ணி, அது இவன் என்ன கூறு கட்டத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இவனும் பூமி, இங்க பாரு பூமி, அவங்க கொஞ்சம் ரெடி ஆகட்டும். நீ வா, இப்பதான் தூங்கி எழுந்திருக்காங்க. எடுத்ததுமே எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கா? நீ வெளியில வா பூமி, கொஞ்சம் வேலை இருக்கேன். கிரிஷ், நீங்க எதை பார்த்துட்டு இருந்தீங்களா அந்த வேலையை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் அண்ணி வெளியில போறேன்னு. பூமி வெளியில வான்னு. ஐயோ அத்தை, இங்க எந்த வேலையும் இல்ல, நாங்களும் இப்பதான் எழுந்திருச்சோம். தெரியுதுமா, நீங்க இப்பதான் எழுந்திருப்பீங்கன்னு நல்லாவே தெரியுது. அதுவும் நம்ம ரொம்ப டயர்டா வேற இருக்கீங்க. ரெண்டு பேரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. இப்போ முதல்ல ஹீட்டை போட்டு ரெண்டு பேரும் நல்லா குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திடுவாங்க. அத்தை உங்களுக்கு அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். டே கிரிஷ், உனக்கு சூப் ரெடி பண்ணேன்டா. இந்த மாதிரி டைம்ல சூப் குடிச்சே ஆகணும். வா, என்ன நாட்டுக்கோழி குழம்பு அங்கே கொதிச்சுட்டு இருக்கு. நான் கூட எதாச்சும் தான் வச்சேன். இப்போ இங்கே நடந்திருக்கதான் பார்த்தா கண்டிப்பாக நீ அதை சாப்பிட்டு தான் ஆகணும். ராதா, நீ மட்டும் என்ன, நீ என்ன வாங்க, என்ன ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க. அப்பதான் கொஞ்சம் உடம்புக்கு தெம்பா இருக்கும். சரியா பூமி? வாமா வாமா. அத்தை ஒரு நிமிஷம் இருங்க. பூமி வான்னு சொன்னேன், ஒரு நிமிஷமா வா. ஐயோ அத்தை, கையை விடுங்க, பெதுக்கு நிறுத்திட்டு போறீங்க? அவங்க ரெண்டு பேரும் இப்போ முக்கியமான வேலையில இருக்காங்க. நம்ம அங்கே நின்னா நல்லா இருக்காது. அதனால உன்னை கூட்டிட்டு வந்தேன். வா பூமி, இது கூட புரியாம இருக்கேன். கதவை சாத்திட்டேன்ப்பா, நீ உடனே தான் வெளில வரணும். இல்லை நீங்க பாருங்க, பார்த்துட்டு பொறுமையா கூட வெளியில வாங்க. ராதா, உனக்கு தாமா உடனே வெளியில வந்து இங்க நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா அத்தையும் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துட்டு பொறுமையா வா. என்னங்க நடக்குதுங்க? அத்தை ஒரு மாதிரி பேசிட்டு போறாங்க, அக்கா நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. என்னங்க நடக்குது? புரியல. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம்ல, இதே குளத்தோட வெளியில போனா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு அதை நினைச்சிட்டாங்க. கன்ஃபார்மா பண்ணிட்டாங்க. நம்ம வெளியில போகக்கூடாதுன்னு நினைச்சோம், ஆனா அவங்க உள்ள வந்துட்டாங்க. அப்படின்னா நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அம்மாவும் அண்ணியும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னங்க இவ்வளவு சொல்லிட்டு சொல்றீங்க? அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு? ஐயோ, இப்படி நினைச்சாங்க, அது தப்பு இல்ல. நான் முதல்ல போய் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஏய், என்ன சொல்ல போற? நீ போய் என்ன சொல்லுவ? என்னன்னா, எனக்கு அவருக்குள்ள எதுவும் நடக்கலாம், நீங்க நினைக்கிறதா தப்பு அப்படின்னு எதுவும் இல்லைன்னு போய் சொல்லுவேன். சரி, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? என்னங்க எதுக்கு இப்படி கேக்குறீங்க? அப்புறம் என்னடி, அவங்க உள்ள வரும்போது நம்ம ரெண்டு பேரும் ஒரு போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருந்தோம். அதுலயே பாதி கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம கோலம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் முழுசா முடிச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் போய் நீ விளக்கம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? நீ என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. இங்க பாரு, அதெல்லாம் நீ விளக்கம் கொடுக்க வேணாம், விடு, பாத்துக்கலாம். என்னது விடு, பாத்துக்கலாமா? ஏங்க இப்படி ஒரு விஷயத்தை அவங்க கன்ஃபார்ம் பண்ணாலும் அது தப்பு இல்லைங்க. ஆமா, இப்ப ஃப்ளோல எதை என்ன வாடிப்படி சொன்னீங்களா என்ன? ஏய், இப்ப அதுவும் முக்கியம். இப்ப நம்ம என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம், அதை பத்தி பேச எனக்கு வேற ஏதாவது ஒண்ணு வாயில வந்துருது. இங்க பாரு, நீ இப்ப போய் எதுவும் விளக்கம் கொடுக்க வேணாம், நான் பார்த்து பேசிக்கிறேன் அம்மா கிட்ட. முதல்ல நீ போய் குளி. நம்ம மறுபடியும் மாதிரி இப்படியே இருந்தோம், வரவங்க போறவங்களாம் நம்மள வேற மாதிரி பார்ப்பாங்க. நீ முதல்ல போய் குளி போ. ஆமால, நீங்க சொல்றதும் சரிதான். முதல்ல இந்த கோலத்தை மாத்துவோம். சரிங்க, நான் முதல்ல போய் குளிச்சுட்டு வரேன். ஐயோ அத்தை, நம்மள சாரி இருக்கேன். அதை நான் கொண்டு வந்து தரேன், நீ முதல்ல போய் குளிடி, போடி. மறுபடியும் டீ போடுறீங்க? ஏய், என் கோவத்தை கலப்பாத, நீ முதல்ல உள்ள போ. நீ இங்க இருந்தா அப்படியே சொல்லிட்டு இருக்கேன், போ முதல்ல. கோவப்படாதீங்க, நான் போறேன். ரொம்ப டென்ஷனா வராதே. சரி, குழந்தை முடிச்சிட போறா, பாத்துக்கோங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். குழந்தை தானே, அவ இருந்துச்சா எனக்கு பாத்துக்க தெரியும், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் குழந்தை எனக்கு பாத்துக்க தெரியும். நீ முதல்ல போய் குளி போ. போ. இப்ப போடி தானே சொல்ல வந்தீங்க? அது ஏய் ப்ளீஸ், எனக்கு எஞ்ச விடாத. நீ போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போ, நான் போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன், போ. சரி சரி, மன்னிச்சிடுங்க, நான் போய் குளிக்கிறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வந்துடுவீங்களா? உடனே எடுத்துட்டு வரேன், போ. சரிங்க. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே நீ அந்த ராதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி நம்ம பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் நல்லாவும் நடக்கும். அப்பா, இது போதும் எனக்கு. அது சரி, இந்த ராதாவுக்கு கல்யாணம்னு ஏன் இந்த சுஜா சொல்லவே இல்லை நம்ம கிட்ட? அவ சொன்னா என்ன சொல்லலாம், கல்யாணம் நடந்துருச்சுல, அது போதும் நமக்கு. அப்பாடா, எங்கடா என் பிள்ளை வாழ்க்கை அவ பின்னாடி போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை, என் பிள்ளை பின்னாடியே போனதுனால அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்றது எனக்கு தெரிய வந்துருச்சு. இது போதும். ஆமா, என் பிள்ளை எதுவும் பண்ணாத மாதிரி இருக்கு. அட, அவனால இனி என்ன பண்ண முடியும்? அவ கட்டில தானே ஏறிடுச்சேன். இனி அவனால எதுவும் பண்ண முடியாது. என் பிள்ளை இனி என் பிள்ளையாவே இருப்பான். நான் நினைச்ச மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் பிள்ளைக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். சீக்கிரமா என் பிள்ளைக்கு பொண்ணை பார்க்க ஆரம்பிக்கணும். பொண்ணு நான் என்னத்தை பார்க்கறது? பொண்ணு தான் இருக்கேன். என் அண்ணன் பொண்ணு இருக்கும்போது நான் எதுக்கு பொண்ணை வெளியில பார்க்கணும்? இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப அவ கழுத்துல தாலி ஏறினதை நான் என் கண்ணால பார்த்தேனோ அப்போ என் மனசே திருப்தி ஆச்சு. என்ன பின்ன கிருஷ்ணா போனதும் எனக்கு பயமே வந்துருச்சு.
அலறி அடிச்சிட்டு நானும் பின்னாடியே போனேன். பின்னாடி போனதுனால அவளுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரிய வந்தது. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இல்லைன்னா போயும் ஒரு வேலைக்காரி என் வீட்டுக்கு மருமகளா? அவன் மட்டும் என் வீட்டு வாசப்படியில காலை வச்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த சுந்தரி யாருன்னு. அச்சச்சோ, கிருஷ்ணா மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிடணும். அந்த கல்யாணத்தெல்லாம் நிறுத்திருப்பான். அவன் லேட்டா போனது ஒரு வகையில நல்லதா போச்சு. கல்யாணத்தையும் நிறுத்த முடியல. அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சு. அவன் இந்த வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கானே, அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அது சரி, ஏதோ 2ஆம் தரமே. 2ஆம் தரம், ஒரு கையில கை குழந்தை வேற. இவளுக்கெல்லாம் இப்படி ஒரு வாழ்க்கை தான் அமையும். இவளுங்களுக்கெல்லாம் இந்த வாழ்க்கையே பெருசு. இதுல என் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறான். கோட்டீஸ்வரி வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நினைக்கிறாலும் எங்கேயாவது போயிட்டு கஷ்டப்படட்டும். எந்த வீட்டில் போய் அவள் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன வந்தது? ஆனா அவளை கஷ்டப்படணும். என் பிள்ளை எப்படி மயக்கிட்டாவ? எவ்வளவு நேக்கம் அந்த செக்கு என் கைக்கு கொடுக்காம அது ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் அந்த கடன்கார கையில கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு புத்திசாலியாடா நீனு. ஒன்று இந்த ராதாவை வச்சு பணம் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி எல்லாமே கையை விட்டு போயிடுச்சேன். 20 லட்சம் ரூபா, ஒரு ரூபா 2 ரூபா இல்லை, 20 லட்சம் ரூபா என் கை கிட்ட வந்து போயிடுச்சேன். ஐயோ, இது என்னால் தாங்க முடியலையே. இல்லை, இதை என்னாலலாம் சும்மா விட முடியாது. 3 லட்சம் 20 லட்சம் இது 2 என் கைக்கு வரும்னு பார்த்தா அந்த 3 லட்சத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. சரி, 3 லட்சம் தானே போனா போதுன்னு நினைச்சாக்கா 20 லட்சம் ரூபாய் என் கைக்கு வர வேண்டியது. ஆனா இவன் அதை நேரடியாக கொண்டு போய் கடன்காரன் கையிலேடா கொடுத்துருக்கேன். ரொம்ப புத்திசாலி தான் நீனு. டேய் கிரிஷ், நான் உன்னை லேசில் நினச்சிட்டேன். இவனுக்கு பிடிக்காத கல்யாணம், பெருசாக இந்த கல்யாணத்தில் இவனுக்கு ஈடுபாடு இருக்காது, ராதா பேரில் பெரிய அக்கறையும் இருக்காதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் நீ ராதாவை விட ராதாவோட அப்பாவுக்கு அவ்வளவு அக்கறையில் கடனை அடைக்கிறேன். ஏண்டி ராதா, திருட்டு கழுத, இந்த விஷயம் உனக்கு எப்பயும் தெரிஞ்சிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த கடனை அடைச்சிருக்கேன். ஆனால் என்கிட்ட சொல்லாம நெஞ்செழுத்துக்காரிய மாதிரியே இருந்திருக்கான். எவ்வளவு உஷாரா இருந்திருக்க நீனு. நெஞ்செழுத்தக்காரி, பொம்மனா மூஞ்சி, எவ்வளவு அழகா என்கிட்டயே நீ விளையாடி இருக்கலாம். அடியே ராதா, நீ இந்த வீட்டில் இருக்கும்போது கூட எப்போ நீ இந்த வீட்டை விட்டுட்டு போவேன் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீ போயும் என் மனசுக்குள்ள பெரிய ஆறாத ரணத்தை உண்டாக்கிட்டு போயிருக்கேன். நான் சும்மா விட மாட்டேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே நாசமாக போயிடுச்சு. என்னைக்கா இருந்தாலும் அந்த கிருஷ்ணனா வெளியில் போடின்னு அடித்து துரத்த தான் போகிறான். அப்போ திரும்பி வந்து என் வீட்டு வாசப்பில் தான் நீ நிற்பேன். நீ நிற்க விட மாட்டேன்டி. என் வீட்டுக்குள்ளே ஒன்றும் பறவே விட மாட்டேன். ஆனால் அதை கழுத, உனக்கு எவ்வளவு திமிரு உனக்கு. செக்கு உன் கைக்கு வந்திருக்கு, அதை திருப்பி அவன்கிட்ட கொடுத்து 2 பேருமா ஜோடியாக போய் அந்த கடன்காரங்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கான். ஆனால் இதில் எதையுமே என்கிட்ட சொல்லாமல் மூச்சு விடாமல் கமுக்கமாக வச்சுருந்துருக்கல நீனு. அப்படியே ராதா, உன்னையும் சும்மா விட மாட்டேன்டி. உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நானும் பார்த்துறேன். என்னைக்கு அந்த கிருஷ்ணனை அடித்து துரத்துவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அந்த நாள் சீக்கிரம் வரணும். கிருஷ்ணோட மூத்ததாரம் சீக்கிரமாக போய் அவனுக்கு சேர்ந்துடணும். அவள் சேரலன்னா என்ன, நான் இருக்கேன்ல. அவள் எப்படி அந்த வீட்டுக்கு போவான்னு போக வைக்கிறேன்னு பாரு. அந்த மூத்ததாரத்தை கிருஷ்ண தேடி போக வைக்கிறேன். அவள் யார் எங்கே இருக்கான்னு அவளை கண்டுபிடிச்சி அவகிட்ட எதையாவது பேசி கீசி அவளை கிருஷ்ண கூட போய் மறுபடியும் சேர வைக்கணும். அப்போதான் இந்த ராதாவை கழுத்தை பிடிச்சி தள்ளுவாங்க. அப்போ என் வீட்டுக்கு தானடி வரணும். அப்போ இருக்குடி கழுத உனக்கு. அம்மா இல்லாமல் அனாதையாக வளர்ந்த நாயினி உனக்கு இவ்வளவு கொழுப்பாடி. என் வீட்டு சோத்தை தின்னுக்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணுறேன். உன்னை வச்சுக்கிறேன்டி. அந்த புது பணக்காரன் பக்கத்தில் இருக்கிறான்ற திமிரில் ஆடுறையும் அவன் என்னைக்கா இருந்தாலும் ஒன்று வெளியில் போடி நான் எனக்கு காலத்தை பிடிச்சி தலை தான் போகிறான். அன்னைக்கு இந்த சித்திக்காரியை தேடி தானடி வருவேன். அப்போ இருக்குடி இந்த சுஜா யாருன்னு காட்டுறேன். அந்த நாள் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். டே கிரிஷ், சீக்கிரம் பொண்டாட்டி வந்ததும் இவளை கழுத்தை பிடிச்சி நீ தள்ளணும். இவன் என் வீட்டு வாசலில் வந்து சித்தி எனக்கு வாழ்க்கை கொடுங்க சித்தின்னு பிச்சை கேட்கணும். அப்போ இருக்குடி உனக்கு கழுத. ஐயோ, என்னை இப்படி புலம்ப வச்சுட்டானே. இவளால் எனக்கு வர வேண்டிய எல்லாமே போயிடுச்சேன். 20 லட்சம் 3 லட்சம். அட, அந்த சுந்தரி அக்கா 20,000 போடுறேன்னாங்களே, அதையும் நம்ம விட்டக்கூடாது. முதல்ல அதை ஃபோனை பண்ணி இப்போவே அந்த அக்காவை போட சொல்லணும். போட சொன்னாதான் முதல்ல ஃபோன் பண்ணுறேன். சுந்தரி அக்கா 20,000 முதல்ல போடு. என்ன பண்ணுது
சுந்தரி அக்கா ஃபோன் எடுக்காம ஃபோனை எடுக்கும். எனக்கு இன்னைக்கு அந்த 20,000 வந்தே ஆகணும். அதையும் நான் விட்டுட்டேன், அவ்வளோதான். ஃபோன் எடு ஃபோன் எடு ஃபோன் எடுக்கும். சுந்தரி அக்கா ஃபோன் எடு. என்ன பண்ணுது இந்த சுந்தரி அக்கா? ஃபோனை பக்கத்தில் வச்சிருக்காலும் எங்கேயாவது வச்சுட்டு போயிடும் போல இருக்கேன். இந்த 20,000 வாங்கி ஆகணுமே. சுந்தரி அக்கா ஃபோனை எடுத்து தொலைங்க. யார் இது ஃபோன் ஓயாம அடிச்சுட்டே இருக்கிறது? யாருன்னு தெரியலைங்க. எடுக்கலாம் விட வேண்டியதானே, விடாம அடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எடுக்கலாம் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்கு. எடுத்து என்னன்னு கேட்போம். 1008 தலைவலினா இது ஒரு தலைவலி. யாருன்னு தெரியல. சுஜா இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? இவ என்னத்துக்கு எனக்கு கால் பண்றா? என்னன்னு கேட்போம். விஷயம் இல்லாம இவ கால் பண்ண மாட்டாளே. எடுக்குதா பாரு. அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியலையே. ஹலோ சொல்லு சுஜா, என்ன இந்த நேரத்துல கால் பண்ற? ஹலோ அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல கால் பண்றேன்னு சொல்றேன்? எனக்கு நீ ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்க. அந்த வேலையை நான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு தகுந்த சன்மானத்தை நீ இன்னும் போடாம இருக்கே. சன்மானமா? ஓ, இவன் அந்த 20,000 பத்தி பேசுறாளோ? அடி சண்டாளி. அந்த பொண்ணு ராதாவுக்கு கல்யாணம் ஆகி அவ இப்ப மாமியார் வீட்டுல இருப்பா. ஆனா நீ என்கிட்ட பணம் பறிக்கவா பாக்குறான்? இருடி, நான் உன்னை விட பெரிய கிரிமினல். நீ என்கிட்டயே உன் கிரிமினல் பத்தியை காட்டுறியோ? ஹலோ அக்கா, சுந்தரி அக்கா கேக்குதாக்கா? லைன்ல இருக்கே இல்லையா? லைன்ல தான் இருக்கேன் சுஜா. என்ன சுஜா சொன்ன? சன்மானமா? ஆமா, என்ன சன்மானம்? என்ன இந்த பொம்பளை என்ன சன்மானம்னு கேக்குது? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குது. ஓ, நான் சன்மானம் சொன்னாலும் புரியாம போயிடுச்சோ? புரியாம போகும். எப்படி புரியாம போகும்? இவன் புள்ள ஓயாம வீட்டு பக்கம் வந்து போயிட்டு இருக்கான். அவனை நான் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு தகுந்த சன்மானம் வேணும். அக்கா, சுந்தரி அக்கா, என்னக்கா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறீங்க? தெரியாத மாதிரியும்? எனக்கு மட்டும் தெரியலன்னா என் தலையில நீ மிளகா அரைச்சிட மாட்டேன். நல்லாவே எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. சுஜா, எனக்கு தெரியல சுஜா, நீ எதை பத்தி கேட்குற? இந்த பொம்பளை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி தான் கேட்குது. அக்கா சரிக்கா, சுத்தி வளைச்சு எதுக்குக்கா பேசிக்கிட்டேன்? 20,000 போடுறேன்னு சொன்னலக்கா, இந்த மாசத்துக்கான 20,000 இன்னைக்கு போட்டிருக்கேன். ஏன்னா உன் புள்ள தினமும் காலையிலாம் இங்கே வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போறாரு. நானும் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கேன்க்கா. உன் பிள்ளைய நான் சமாளிக்கணும்ல. எனக்கு 20,000 நீ போட்டாகணும்லக்கா. அதுதான்க்கா என் ஜிபே நம்பர் இதுதான்க்கா. இந்த நம்பர்ல 20,000 மாத்தி விட்டுறேன். சுஜா, எதுக்கு நான் 20,000 பண்ணணும்? என்னக்கா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறேன்? எதுக்கு போடணும்னு கேட்குறேன்? மறந்துட்டியா? உன் பிள்ளைய நான் சமாளிக்கணும் தெரியும்ல. எப்போ பாரு தினமும் ராதான்னு ராதா கேட்டு இங்கே வந்துட்டு இருக்காரு. நான் தான் ராதா இப்போ இல்லை, ராதா ஊருக்கு போயிருக்கா, அங்கே போயிருக்கான்னு இதே மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இனிமேலும் சொல்லணும்ல. அதுக்கு நான் சமாளிக்கிறதுக்கு எனக்கு சன்மானம் வேணும். அன்னைக்கு நம்ம பேசுறதானக்கா, என்ன புதுசாக எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறேன்? புதுசுதாம்மா, இப்போ நடக்கிறதெல்லாம் புதுசு இல்லை. பழைய கதையாக இருந்தால் நீ கேட்ட மாதிரி 20,000 உடனே போட்டிருப்பேன். ஆனால் இப்போ கதையை வேற மாதிரி மாறி இருக்கல. என்ன இந்த பொம்பளை ஒரு மார்க்கமாக பேசுது? சுந்தரி அக்கா, என்னக்கா ஏதோ ஒரு மாதிரி பேசுற? ஒரு மாதிரி பேசல சுஜா, உண்மையா பேசுறேன். அந்த ராதாக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த நேரம் மாமியார் வீட்டில் இருப்பான். ஏன் எல்லாம் முடிஞ்சு போயும் இருக்கும். ஆனா நீ என்னடானா அவன் உன் வீட்டில் வச்சிருக்க மாதிரியே அவளை என் புள்ள பாத்திரக்கூடாதுன்னு நான் உனக்கு 20,000 கொடுக்கணும்னு பேரம் பேசின பத்தியா? அப்படி பேசும்போது அந்த ராதா உன் வீட்டில் தான் இருந்தா. இப்பதான் ராதா உன் வீட்டில் இல்லையே. நான் எதுக்குமா உனக்கு 20,000 தரணும்? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அடியே சுஜா, 3 லட்சம் முடிஞ்சு போச்சு டும் 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 டும். 20 லட்சம் எகிரி போச்சு டும் 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 டும். 20,000 புட்டிக்கிட்டு போச்சு டும் 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 டும். என்னடி சுஜா, உன் நிலைமை கடைசி இப்படி ஆயிடுச்சு. 20,000க்கு கூட வழி இல்லாம போயிடுச்சா? என் நெத்தியில மொத்தமா நாமத்தை போட்டுட்டாங்களே. ஹலோ சுஜா, சுஜாமா என்னம்மா லைன்ல இருக்கேன் இல்லையா? இந்த சுந்தரி ஏமாத்திரலான்னு நீ கணக்கு போட்ட. இந்த சுந்தரி யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போய் சொல்லியா பணத்தை வாங்கணும்னு நினைச்சேன். இந்த வேலை இன்னொரு தடவை என்கிட்ட வச்சுக்காத.
நீ கிரிமினல்னா கிரிமினலுக்கும் கிரிமினல் இந்த சுந்தரி பார்த்துக்க. என் கதையை மொத்தமா முடிச்சு விட்டுட்டானே, இப்படி ஆகிப்போச்சு என் நிலமை. இப்போ நான் என்னன்னு பண்றது? இது இப்படியெல்லாம் என்னால விட முடியாது. யார்கிட்ட? இந்த சுந்தரி கிட்டயா? அடியே சுஜா, உன் தில்லு மலத்தனத்தை என்கிட்டயே காட்டுறேன். அடக்கி வைடி. ஆண்டி ஆண்டி உள்ள என்ன பண்றீங்க? கொஞ்சம் வாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, சொல்லுப்பா. ஆண்டி டிஃபன் ரெடியா இருக்கா? எல்லாமே ரெடியா இருக்குப்பா. இந்த சட்னி மாத்திரம் தான் தாளிக்கணும். அதுவும் தாளிச்சுட்டா ரெடி தான். நீங்க உட்காருங்க, எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க சட்னி பொறுமையா தாளிச்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி நான் கேட்குற டிஷ் பண்ணி கொடுங்க. என்னப்பா, என்ன வேணும் சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன்ப்பா. ஒன்றும் எனக்கு பால் பாயாசம் வேணும். இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு பால் பாயாசம் வேணும், சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சரிங்களா? கிருஷ்ணா கிருஷ்ணா, இப்போ எதுக்கு பால் பாயாசம்? என்ன ஆண்டி பார்த்துட்டு இருக்கீங்க? சொல்லிட்டேன்ல, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நான் இன்னைக்கு கண்டிப்பா பால் பாயாசம் சாப்பிட்டே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன். போங்க சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரி தம்பி, இதோ இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணிடுறேன். கிருஷ்ணா கிருஷ்ணா, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். அம்மா இத்தனை தடவை கூப்பிட்டு இருக்கேன், என்ன மண் கூட கேட்க மாட்டியா? எதுக்கு கேட்கணும்? ஏன் கேட்கணும்? அம்மாவா? யார் நீங்களா? எனக்கா? எப்பயோ நீங்க யாரும் நான் யாருன்னு முடிவாயிடுச்சு. இனி நீங்க கூப்பிட்டு நான் திரும்பி பார்ப்பேன்னு நினைக்காதீங்க. அது என்னைக்கும் முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணா, நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் அம்மாடா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? தப்பு. இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்கன்னா, ஏன்னா அந்த வார்த்தைக்கு தகுதியானவங்க நீங்க கிடையாது. கிருஷ்ணா, நீ என்ன பேசிட்டு இருக்க? உண்மையை தான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு காரணம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கலாம்ல? நீங்க கூட எனக்கு சந்தோஷமா தான் இருப்பீங்க. ஏன்னா ராதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதே விஷயத்துக்கு தான் நான் சந்தோஷமா இருக்கேன். ராதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். அந்த கல்யாணம் ஒரு போலி கல்யாணம் தெரிஞ்சு புரியலன்னா, ராதாக்கு நடந்த கல்யாணம் ஒரு நெஞ்ச கல்யாணம்லாம் இல்லை. இன்னைக்கு இருந்தாலும் ராதா எனக்கு தான். அந்த ராதா இந்த கிருஷ்ணாவுக்கு மட்டும்தான். அவ எப்போ இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான், கூட்டிட்டு வருவேன். எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க, சீக்கிரமே ராதா இந்த வீட்டுக்கு வருவான். போலி கல்யாணமா? ஆமா. இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி பெரிய கதையா இருக்கு. அந்த கதை உங்களுக்கு தேவையில்ல. ஆனா இந்த வீட்டோட மருமக ராதா தான். இந்த கிருஷ்ணாவுக்கு அந்த ராதா தான். நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சரி, அவ்வளவு நானும் தான் சேருவோம். பாருங்க. கேட்டுட்டே இருக்கல, எதுக்கு இப்ப நாங்க தத்தம் எடுத்துட்டு வந்தீங்க? அப்ப என்ன பூமி, இந்த வாவான்னு சொல்ற நீ வரவே மாட்டேங்கிறீங்க. அதான் நீ வரமா தெரியல, உன் கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன் நானு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க பூமி? அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க? நீ இப்ப என்னமா அங்க நின்னுட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஐயோ அத்தா, அதுதான் நானும் கேட்கிறேன். அவங்க எப்படி இப்படி இந்த கோலத்துல? எனக்கு ஒரே சந்தேகமா இருந்தது. அதான் உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்கணும்ல. என்ன பூமி பேசுற? அவங்கள பார்த்தா தெரியல என்ன நடந்திருக்கோன்னு. அத்தா என்ன சொல்றீங்க? என்ன நடந்திருக்கோன்றீங்க? பூமி நீ சின்ன பொண்ணு தான் எங்க காட்டுற பாரு. நீ ஒரு பிள்ளை பெற்றிருக்கல, உனக்கு புரியலையா? அவங்க பார்த்தா என்ன நடந்திருக்குன்னு உனக்கு புரியல? அதுதான் எனக்கு புரியல. அதான் நான் கிருஷ்ணகிட்ட நேரடி கேட்கலாம்னு கேட்க போனேன். நீங்க அதை கேட்க விடாம கூட்டிட்டு வந்தீங்களே. ஐயோ பூமி உனக்கு என்ன புரியல? உனக்கு என்ன புரியும்? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அத்தை நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க கூட என்ன நடந்து நடக்கலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? என்ன பூமி பேசுற? உங்க வயசு என்னோட அனுபவம். அது மட்டும் இல்ல, 3 பிள்ளைங்களை பெற்ற ஆள் ஆக்கியிருக்கேன். எனக்கு தெரியாது அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்திருக்கோம், என்ன நடந்ததுனால அவங்க 2 பேரும் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அத்தை இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? உனக்கு என்ன சந்தேகம்? அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது வேற மாதிரி கோலத்துல இருக்காங்க. இது எப்படி வந்திருக்கும்? அப்படிதானே? ஒரு அத்தையா நான் இதை சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். உன்னோட டவுட் நானும் கிளியர் பண்ணணும் பண்றேன், கேட்டுக்க. என்ன நடந்திருக்கோன்னா, நைட்டு கிருஷ்ணக்கு ராதா பால் கொண்டு போயிருப்பா. அதான் தெரியுமா அத்தை? நீங்க தானே கொடுத்துட்டீங்க. நான் வேணாம்னு சொல்ல கேட்காம நீங்க தானே கொடுத்து விட்டீங்க. ஐயோ பூமி, இதெல்லாம் வெளியில இருந்தது உனக்கு தெரியும். உள்ள என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாதுன்னா, அதை நான் தெரிஞ்சுக்கணும். அதை சொல்றேன் கேளு. சொல்லுங்க. ராதா கிருஷ்ணக்கு பால் கொண்டு போயிருப்பா. கொண்டு போனவா என்னங்க உங்களுக்கு தான் பால் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பா. ஆனா கிருஷிக்கு இது பிடிக்காதுல்ல? ஆமா பூமி, கிருஷிக்கு பிடிக்காதுதான். அதை பார்த்ததும் கிருஷி முதல்ல கோவம் தான் பட்டிருப்பான். அதை சொல்லுங்க, கோவப்படுவார்ல. எனக்கு தெரியாது என் குழந்தை பத்தி. கிருஷி கண்டிப்பா கோவப்பட்டிருப்பாரு. கோவப்பட்டு ராதாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாரு. பூமி அங்கதான் நீ தப்பான கணக்கு போடுற. அத்தை என்ன சொல்றீங்க? நான் என்ன தப்பான கணக்கு போடுறேன்? கோவப்பட்ட கிருஷி ராதாவை லெஃப்ட் அண்ட் ரைட் தான் வாங்கிருக்கணும். அதுதான் அங்க நடக்கல. அப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிருந்தா இன்னைக்கு காலையில 2 பேரும் இந்த கோலத்துல இருக்க மாட்டாங்க. அப்போ நான் சொல்றதை கேட்கறத விட நீ நினைச்சு பாரு, அப்ப உனக்கே புரியும் உள்ளுக்குள்ளார என்ன நடந்திருக்கோன்னு. அத்தை அவ பால் சொம்ப பார்த்ததும் கோவப்பட்டிருக்கான். அப்படியே நிமிர்ந்த ராதாவை பார்த்ததும் அவன் கோவம். ஏய் என்ன இதோ? இல்ல அத்தை, கிருஷி கண்டிப்பா ராதா பார்த்து கோவப்பட்டிருப்பாரு. அட என் கிறுக்கு மருமகளே, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாது. அவன் பால் சொம்ப பார்த்து தான் கோவப்பட்டிருப்பான். பால் சொம்ப பார்த்து கோவப்பட்டவன் அப்படியே நிமிர்ந்து ராதா முகத்தை பார்த்தவன் அவன் கோவத்தை மறந்து, ஏன் அவனையே மறந்து ராதாவை ரசிக்க ஆரம்பிச்சிருக்கான். நினைச்சு பாரு.
அதன் பின்னால் போத ஏறும். ஐயோ அத்தை, இது இப்படித்தான் நடக்கும். அது இப்படி கிருஷி கோவப்படாம இருப்பாரு? அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது அத்தை. ராதா பார்த்து கிருஷி கோவப்படதான் செய்வாரு. பூமி, உனக்கு அனுபவம் போதாது. கிருஷி ராதா பார்த்து கோவப்படதான் செய்வான். ஆனா ராதா கழுத்துல தொங்குதல தாலி, அதை பார்த்ததும் அவனுக்கு மனசு மாறிடும். இது நம்ம கட்டினது தானே அப்படின்னு அவனுக்கு மனசு மாறிடும். அப்போ இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அத்தை? என்ன சொல்ல வரேனா, கிருஷி ராதாவை பார்த்து தன்னையே மறந்து மயங்கி போய் ராதா கிட்ட நெருங்கி போயிருப்பான். அத்தை சரிங்க அத்தை, கிருஷ்ணன் நெருங்கி போனா ராதா என்ன அப்படியே அமைதியாவா இருப்பா? அவ ஏதாவது சொல்லுவாள? ஏன்னா அவ கண்டிஷன் பேர்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன பூமி பேசுற? கண்டிஷன் பேர்ல கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு உணர்ச்சிகளாம் இருக்குல்ல. உணர்ச்சி யாரை விட்டது? பால். அத்தை பால் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. வேற என்ன சொன்னாங்க? அது வேற எதுவும் சொல்லலாம், இதை மட்டும் தான் கொடுத்தாங்க. அவங்க சொல்லலாம்னா என்ன, நான் சொல்லித்தரேன். என்னது? இப்போ புரியும். குத்த வச்ச தேனு கண்ணுக்குள்ள வச்சு உன்னை காப்பாத்துவேன் நானு. பால் கீழே கொட்டிடுச்சு. பரவாயில்ல, பால் தானே குடிச்சேன், பார்த்துக்கலாம். நான் போறேன். எங்க போறேன்? அது தூங்க போறேன். தூங்க போறியா? இன்னைக்கு நம்ம தூங்கக்கூடாதுன்னா இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. புரியல. அதான் சொல்றேனே, புரியுற மாதிரி சொல்றேன். ஏய் ராதா, எதுக்கு இப்போ கண்ணு முன்னா? அது அது வந்து சொல்லு, எதுக்கு இப்போ கண்ணு முன்னா? அது நீங்க நீங்க எப்படி பண்றீங்க? எப்படி பண்றேன்? அது எப்படி? எப்படின்னா எப்படி? அது நீங்களே பாருங்க, உங்க கை எங்க இருக்கணும்? பட்டுக்கூற சேல தொட்டு கட்டி பார்க்கும் சோற மேளம் கொட்டி பாடும் வேளை. என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம் எங்கெங்கோ எங்கெங்கோ எங்கெண்ணம் போகும் தூரம் நான் மெய் மறந்து மாற ஒரு வார்த்தை இல்லை கூற எதுவோ மோகம். வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சாய வந்த பூங்கொடியே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. அப்புறம் நான் தொடாம வேற யார் தொடுவான்? இல்ல, அது வந்து போயெல்லாம் வேணாம், நீ முதல்ல கண்ணை தர. ஏய் கண்ணை தரடி. இல்ல எனக்கு நான் சொல்றேன்ல, கண்ணை தரடி ராதா, கண்ணை தர. சரி. அப்பா என்னடி கண்ணது? உன் கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னென்னமோ பண்ணது. ஏய் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? அது அது வந்துங்க. பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கேன். பிடிச்சிருக்கலாம், அப்புறம் அதுக்கு யோசனை ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது? போதும். எனக்கு என்னமோ நீங்களே கற்பனை பண்றீங்கன்னு தோணுது. கற்பனையா? என்ன பூமி? சரி, நான் கற்பனை பண்றதா இருக்கட்டும். அவங்க எதுக்கு இன்னைக்கு அந்த குளத்துல இருந்தாங்க? நான் கற்பனைலாம் பண்ணல. நான் நினைச்சதுதான் அங்க உள்ளுக்குள்ள நடந்திருக்குன்னு அர்த்தம். அத்தை, கிருஷி பத்தி உங்களுக்கு தெரியாதா? உங்க பையன் அத்தை ரோகிணிய உயிரை நினைச்சவரு. அவ எப்படி உடனே ராதாவ? இல்ல அத்தை, எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஐயோ, கிருஷ்ண ரோகிணி மேல உயிரா இருந்தவனா? நான் இல்லைன்னா சொல்லல. ஆனாலும் இப்ப அவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட கிருஷ்ண 1 வருஷமா பிரிஞ்சிருக்கான். இப்ப பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருக்கேன். பத்தாம இருக்குமா என்ன? அப்போ பத்திரிச்சா? அதுதான் பூமி நானும் சொல்லிட்டு இருக்கேன்.
பத்திக்கிட்டு குபு குபுன்னு ஏறியவே ஆரம்பிச்சிருச்சு. நீ என்னடா இப்ப அணைக்க வந்திருக்க. இனி நீ அணைச்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓய் நில்லடி, எங்க போறான்? ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா எங்கடி ஓடுறான்? விடுங்க, நான் போறேன். ஓடியா? எங்கடி போறான்? நான் இல்லாம தனியாவா? ஓய் இப்ப நான் உன் புருஷன் தெரியும்ல? அதுக்கு அதுக்கும் ஓய் புருஷனுக்கு தேவையானது கொடுக்க முடியும். வாடின்னு சொன்னா போறேன்றான். எனக்கு தேவையானது கொடுத்துட்டேன், அப்புறமா பொறுமையா போலாம் சரியா? வாடி. மாட்டேன். ஓய் நீ மட்டும் வரலாம், புடவை என் கையில இருக்கு, என்ன நடக்கும்னு தெரியும்ல? விடுங்க. எடுத்துக்கா பிடிச்சிருக்கான். வேணுங்கிறதுக்காக பிடிச்சிருக்கேன். எனக்கு வேணுங்கிறத நீயா கொடுத்துறேன். நானா எடுத்தா சில பல காயங்கள் ஏற்படும். காயம்லாம் இல்லாமல் கொடுக்கணும்னா நீயா கொடுத்துறேன். நீங்க ரொம்ப நல்லவன்னு நினைச்சேன். இப்படி நடந்துக்கிறீங்க? நல்லவன் தான், வெளியில தான் நல்லவன். எல்லா ஆம்பளையும் பெட்ரூமுக்கு வந்துட்டான். மகா மோசமானவன், ரொம்ப ரொம்ப கெட்ட வண்டி. நான் மட்டும் என்ன விதி விளக்கம் பாடினா? தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம் ஆடை வெல்லும் போது விடுங்க. விடலாமா? எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கட்டும், அப்புறம் விடுறேன். ஓய் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டேன். எதுவும் வாய் திறக்காம இருக்கா? என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? அது இனிமேல் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது. நீ என்ன சொல்றது? ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே விடுங்க. விடுறேங்க, விடாம இருப்பான். மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, 2 மாடிகள் பூட்டிய ஏறு, இன்னும் வாழணும் பல்லாண்டு. ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு அதில் மன்மதன் வித்தைய காட்டு, நான் கேட்கணும் தாலாட்டு. ஒண்ணு இல்லாம 2 மஞ்சத்தில் உன்னை வைத்து சொர்க்கத்தை நான் வடிப்பேன். ராத்திரி நேரம் வந்தால் சுகமே சுகமே. போதும் நிறுத்துங்க. பூமி பூமி என்னாச்சுமா? பூமி என்னம்மா என்னாச்சு? என்னாச்சுமா? நீங்க தான் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்களா? போதத்த இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க, இதுக்கு மேலே எதுவும் சொல்லாதீங்க. நான் எப்பயும் நிறுத்திட்டேனே. என்ன பூமி, நான் நிறுத்தி எவ்வளோ நேரம் ஆச்சு? நிறுத்திட்டாங்களா? அப்போ ஐயா, அப்போ மற்றதெல்லாம் நானும் நினச்சிக்கிட்டேன் போல இருக்கேன். சே, இப்படியா நடந்திருக்கோம்? இந்த பொம்பளை சொல்றதை வச்சு பார்த்தா உள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சா? கடவுளே, இது எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இல்லை, இன்னமும் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இதை கிறிஸ்கிட்ட கேட்டு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உள்ள எதுவும் நடக்கக்கூடாது, நடந்திருக்கவே கூடாது, நடக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, நடக்கவே கூடாது. என்ன பூமி? இல்லக்கா, நீங்கள் சொன்னது தான் யோசிச்சேனா? என்ன பூமி இது? மேற்கொண்டு நான் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னால் நல்லா இருக்காது, நானே நிறுத்திட்டேன். நீ என்ன யோசிச்சிருக்கேன்? ஐயோ கடவுளே, என்ன பொண்ணு மணினே, இதெல்லாம் நம்ம யோசிக்கலாமா? நீ கேட்டுன்றதுனால மேலோட்டமாக சொன்னேன். சரி சரி, நீ போ, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போய் வீணாத்தையும் ரியாவையும் எழுப்பு. ரியா எனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் ரியாவை கலப்பேன். போய் வீணாத்தையும் சீக்கிரம் எழுந்து குளிக்க சொன்னேன். நான் கிருஷ்ண ராதாக்கும் சமையல் பண்ணணும். அவங்க 2 பேர் டயர்டாக இருப்பாங்க பார்த்தியா? அவங்களுக்கு தேவையானது நான் செஞ்சு வைக்கிறேன். நீ போய் வீணாத்தையும் ரியாவையும் கூட்டிட்டு வா. போ அத்தை, நீங்க போங்க, நான் வேணா சமைக்கிறேன். இல்லை இல்லைம்மா, இதெல்லாம் உனக்கு தெரியாது. இதெல்லாம் நான் பக்கமாக பதமாக சமைக்கணும். புதுசாக கல்யாணமாக இருக்குல்ல, அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியும். நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியாது. நீ போய் உன் புருஷனும் பொண்ணையும் கவனி போ. நான் இங்கே இருக்கிற வேலை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் கிருஷ்ணன் பக்கம் அடிக்கடி போவாத சரியா? கிருஷ்ணன் ஞாபகம் இருக்குல்ல, இனிமே ஒரு ரூமுக்கு போனா கதவை தட்டிட்டு உள்ள போ. முன்ன மாதிரி நினைச்சிட்டு உள்ள போயிடாத சரியா? என்ன, நான் ஒரு ரூம் பக்கம் போகக்கூடாதா? இந்த பொம்பளை ரொம்ப ஓவரா பண்ணுது. இது இப்படியே போக விட்டா எனக்கு இங்கே மரியாதை இல்லாமல் போயிடும். பூமி தப்பா நினைக்காதம்மா, என்னடா அத்தை இப்படி சொல்லிட்டாங்கன்னு. நான் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். என் பிள்ளை கிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிட்டு வரான். ராதாவை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிச்சு, அவன் கண்டிப்பாக மனசு மாறிடுவானு. முழுசாக மாறினால அதனால நம்ம அப்பப்போ அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம்னு வச்சுக்கேன், நம்மளை பார்த்து அவனுக்கு ஒரு வேலை ரோகிணி ஞாபகம் வந்துடலாம். அதனால தான் அவனுக்கு இன்னும் அவன் ஞாபகம் வரக்கூடாது. அதனால தான் சரியாமா? அத்தா, எனக்கு என்னமோ இதெல்லாம் தப்பா படுது. நீங்க பண்றது எல்லாமே தப்பா இருக்குன்னு தோணுது. என்ன பொண்ணு, இதுல என்ன நீ தப்பு கண்ட? தப்பு இல்லாத அந்த பொண்ணு கண்டிஷன் பேர்ல இந்த கல்யாணத்தை பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் மட்டும் அந்த பொண்ணுக்குமே தெரியும் இது நிஜ கல்யாணம் கிடையாதுன்னு. என்னைக்கு வேணாலும் ரோகிணி நம்ம வீட்டுக்கு வரலாம். அவள் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த ராதா வீட்டை விட்டு போய் ஆகணும். அப்படி போகும்போது அவள் அவ்வளோதானே போகணும். என்ன பொண்ணு பேசுற? 1.5 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வராத ரோகிணி. குழந்தைய பற்றிய நினைக்கல, கிருஷ்ண பற்றிய நினைக்கல, இப்படி யாரை பற்றியும் நினைக்காத அந்த ரோகிணியா இனிமேல் அந்த வீட்டு பக்கம் வரப்போறா? அவள் வரமாட்டான். இனி இந்த வீட்டோட மருமக ராதா மட்டும்தான். ராதா தான் நம்ம வீட்டோட சின்ன மருமக. பூமி, நீ முதல்ல இதை நினைக்காத விடுமா.
இது கண்டிஷன் கல்யாணம் கிடையாதுமா. என் மனசை பொறுத்த வரைக்கும் இது நிஜ கல்யாணம் தான். சீக்கிரமே அது கிருஷ்ணன் புரிஞ்சுப்பான், ராதாவும் உணர்ந்துப்பா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நம்ம அழிக்கக்கூடாது. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்ததா இருக்கணுமே தவிர நம்ம அந்த வாழ்க்கையை எடுத்துக்கிட்டதா இருக்கக்கூடாது. நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன். ராதா வாழ்க்கை நிரந்தரமா இனி இங்கே தான் இருக்கணும். நீ என்னடா மறுபடியும் ரோகிணி பத்தி நினைச்சு இல்லம்மா, ரோகிணி இங்க வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்காதவா, கிருஷ்ண பத்தி யோசிக்காதவ, குழந்தை பத்தி நினைக்காதவா, இனிமேலா வருவா? வரமாட்டான்ற நினப்புல தானே இவ்வளோ ஆடுறேன். வருவா, இனி அவ இந்த வீட்டுக்கு வருவான். இந்த பூமி வர வைப்பேன். ரொம்ப நேரமா இவ்வளோ காணும். ரூம் பக்கம் வருவான்னு பார்த்தா ரூமுக்கும் வரலாம், கிச்சனில் இருப்பான்னு பார்த்தா கிச்சன்லையும் இல்லை. எங்கே போயிட்டான்? நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருப்பான், இல்லை வெளியில் எங்கே போயிருக்கலாம்? சேச்சா, அவள் வெளியில் எப்படி போவான்? வீட்டுக்கு அவள் புதுசு, இந்த வீட்டு விட்டு எங்கே போவான்? எங்கே போயிருக்கான்னு தெரியலையே. இப்போ இவள் எப்படி கூப்பிடுறது? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். இவ்வளோ வருவான்னு பார்த்தா ஆளையே காணும். இவளை எனக்காக கூப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன். சரி, ஏதாவது பண்ணும். காஃபி கேட்கும். அப்போ கண்டிப்பாக காஃபி அவள் கையில் கொடுத்து அனுப்புவாங்களா? மா மா சொல்லு கிருஷ். மா காஃபி வேணும், கொடுத்து விடுறீங்களா? ஓகேப்பா, இதை கொடுத்து விடுறேன். போடா. சரிங்கம்மா. நல்ல வேலை, இவளுக்கு எப்படா கூப்பிடுதுன்னு நினச்சேன். ஒரு ஐடியா வந்து காஃபி எடுத்துகிட்டு வர வச்சாச்சு. இப்போ எப்படியும் காஃபி தான் எடுத்துகிட்டு வருவா. எடுத்துகிட்டு வந்தாலும் கண்டிப்பாக கிட்டே கேட்டே ஆகும். நைட்டே கேட்கணும்னு நினச்சேன். நான் லித்து குட்டிக்கிட்ட விளையாடுனதுனால அதை கேட்க மறந்துட்டேன். இப்போ கண்டிப்பாக கேட்டே ஆகணும். வரட்டும். என்ன இது? ராதா இல்லையா? அண்ணி இவங்க இது கொண்டாங்க. அண்ணி சொல்லுங்க. நீ என்ன என்ன கிருஷ், நீ காஃபி கேட்டியா? அத்தை சொன்னாங்க, இந்த காஃபி போட்டு எடுத்து வந்திருக்கேன். இந்த சரியா போச்சு. ராதா வரணுன்றதுனால காஃபியை கேட்டேன். இவங்க என்னடா காஃபியை கொண்டு வந்து நிற்கிறாங்க. என்ன கிருஷ், இந்த காஃபி எடுத்துக்க. ஒன்றும் இல்லை நீ. அம்மா நீங்க எதுக்கு காஃபி கொண்டு வந்துறீங்க? ராதா இருக்காங்க, ராதா கிட்ட கொடுத்து விட வேண்டியதானே? ராதாவா? என்ன கிருஷ், இது புது பழக்கமா இருக்கு. உனக்கு எதுனாலும் இந்த அண்ணி தானே செய்வேன். காஃபியா இருக்கட்டும், தண்ணியா இருக்கட்டும், என்ன வேணுமோ எல்லாமே இந்த அண்ணி தானே பார்த்து செய்வேன். இன்னைக்கு என்ன திடீர்னு புதுசா ராதாவை கேட்குறேன்? இல்லை நீ அதை அவ இருக்காங்க, அவ எடுத்துட்டு வரப்போலாம். நீங்க எதுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கேன்? இவ்வளோ கஷ்டப்படாதீங்க. நீ அவ எதுக்கு வந்திருக்கான்? இந்த வேலை அவ செய்வேன். கிருஷ், உன் பேச்சில் நல்லாவே தடுமாற்றம் தெரியுதுடா. என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அண்ணி அண்ணி அண்ணின்னு ஓயாம என்னை கூப்பிட்டு கிடப்பா. இப்போ மூச்சுக்கு முன்னொரு தடவை ராதா ராதா ராதான்னு கேட்குறான். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா இது கண்டிஷன் கல்யாணம் மாதிரி எனக்கு தெரியல. எங்கேயும் போய் முடிஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. நைட்டு என்ன நடந்தது நீ கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இவன் பேசவே விட மாட்டான். இல்லை இல்லை பூமி, இதுதான் நல்ல சந்தர்ப்பம். இப்போ இவன்கிட்ட பேசியே ஆகணும். நைட்டு என்ன நடந்ததுன்னு இவன்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சே ஆகணும். அண்ணி என்னாச்சு? நீ அமைதியாக இருக்கீங்க. சரி, நீங்கள் காஃபி வச்சுட்டு போங்க, நான் குடிச்சுக்கிறேன். நீ சரி கிருஷ். கிருஷ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கட்டுமா? என்ன அண்ணி போகணும்னு பார்த்து போக மாட்டாங்க. நான் அவகிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ராதா கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்டே ஆகணும். அண்ணி என்னடா இந்த நேரம் பார்த்து நம்மகிட்ட பேசணும்னு சொல்கிறாங்களே. இப்போ அண்ணி கிட்ட பேச எனக்கு டைம் இல்லை. நான் கண்டிப்பாக ராதா கிட்ட பேசி ஆகணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். இதுக்குள்ளார பேசினா தான் உண்டு. கிருஷ், என்ன இது யோசனையா இருக்க போல இருக்கு? அண்ணி இல்லை நீ எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நம்ம ஈவினிங் பேசலாமா? நான் ஆஃபீஸ்க்கு போகணும். பார்த்தீங்களா, கல்யாண வேலையாக ஒரு வாரமாக போகல. இன்னைக்கு நான் ஆஃபீஸ்க்கு போய் ஆகணும். அங்கே ஒர்க்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கேன். நீ நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஈவினிங் பேசலாமா? இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நீ உண்மையாகவே பிஸியாக இருக்கானோ இல்லை என்ன அவாய்ட் பண்ணுறானோ? சேச்சா, என்ன எப்படி அவாய்ட் பண்ணுவான்? அப்படிலாம் அவாய்ட் பண்ண விட மாட்டேன். பிஸியாக தான் இருக்கான் போல இருக்கு. அதான் சாயங்காலம் பேசலான்னு சொல்கிறாங்களா, சாயங்காலம் வரைக்கும் பொறுக்க வேண்டியதான். சரி கிருஷ், சரி இந்த காஃபி எடுத்துக்க, நான் போகிறேன். நம்ம ஈவினிங் பேசுவோம். சரிங்க. நீ காஃபி அங்கே வச்சுருங்க. நீ குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். ராதா கிட்ட கொடுத்து விடுங்க. மறுபடியும் ராதாவா? என்ன கிருஷ், தண்ணி தானே வேணும். இதுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டேன்? நானே இப்போ தண்ணி எடுத்துட்டு வரேன். இன்னும் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவகிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், விட்ட மாட்டாங்க. இவங்க இவ வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியணும். ரூம்லையாவது இருந்தா ஸ்ட்ரைட்டாக அவகிட்டே போய் பேசிடலாம். இப்படி நான் அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லை நீ உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அதான் அவருக்கால அவகிட்ட தண்ணி கொடுத்து விடுங்க. நீங்க எதுக்கு சும்மா சும்மா மேலே இருக்கிற? நீங்க அவகிட்ட கொடுத்து விடுங்க. என்ன கிருஷ், இதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்? இப்போ என்ன புதுசாக செய்ய போறேன்? அதுலேயும் நான் என்ன வயசானாலா ஏறி இறங்கத்துக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு தண்ணி தானே வேணும், நான் கொண்டு வரேன். அண்ணி எனக்கு கொட்டு போய்த்துறாங்களே. சரி கிருஷ், காஃபி வச்சிருக்கேன். உனக்கு தண்ணி தானே, நான் போய் எடுத்துட்டு வரேன். அண்ணி இல்லை தண்ணி வேண்டாம், நீங்க எடுத்துட்டு வர வேணும். நானே காஃபி குடிச்சிட்டு கீழே வரேன். எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆச்சு பார்த்தீங்களா, நான் வரேன். நீங்க போங்க. என்னங்க சார், தண்ணி கேட்டீங்களே? அம்மா, என்ன ராதா இதெல்லாம்? பவர் டவுன் கட்டிட்டு நின்றுருக்கேன். கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு தெரியும்ல. இதை புடவை கட்டாம பவர் டவுன் கட்டிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லைக்கா, என் புடவைலாம் சித்தி வீட்டில் விட்டுட்டு வந்தேன்னா, அதான் சந்தியா எடுத்துட்டு வரேன். அவன் இன்னைக்கு சாயங்காலம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அவன் எடுத்துட்டு வந்ததும் நாளையிலேருந்து புடவை கட்டிப்பேன்க்கா. அது சரி, என்னமோ புதுசு புதுசாக கதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கு.
அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கா, சரியா? ம், புரியுதுங்கக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு தான். சந்தியா சாயங்காலம் வந்துடுவா. வந்ததுக்கப்புறம் நான் புடவை கட்டிக்கிறேன். ம், சரி. ஆமா, தண்ணி யாரும் கிட்ட கேட்டதா? தண்ணி எடுத்துட்டு வந்து நிற்கிறேன். அது வந்து அண்ணி, நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு உங்ககிட்ட தண்ணி கேட்டேன். கீழே இருந்து மேலே வரும்போது அவகிட்ட தண்ணி கேட்டேன், மறந்துட்டேன். அதான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ராதா, தண்ணி கொண்டு வா. சரிங்க சார். அதான் நீங்கள் நிற்கிறேன். கொடு, நான் கொடுத்துக்கிறேன். இல்லைக்கா, நான் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் கிருஷிகா ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. அப்பவே கிளம்புறேன்னு சொன்னாரு. ஏன்னா தான் உட்காந்துட்டு இருக்காரு. நீ போ, கிருஷி ஆஃபீஸ்க்கு கிளம்பட்டோம். எது வந்தாலும் அப்புறம் வந்து பேசிக்கா. அண்ணி, நீங்க போங்க அண்ணி, நாங்க வரோம், நீங்க போங்க. இல்ல கிருஷ், நீ ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சொன்னால உனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். நீ கிளம்பு. எது வந்தாலும் ஈவினிங் வந்து பேசிக்கா, கிளம்பு. இல்ல அண்ணி, ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க. என்னன்னு பேசிட்டு உடனே கிளம்ப வேண்டியதான். நீங்க போங்க, நாங்க பேசிட்டு கிளம்புறோம். ஏண்டா, நான் பேசணும்னு சொன்னதுக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு. இவ பேசணும்னு சொல்கிறோம். கொஞ்ச நேரத்தில் பேசிடுவியும். இந்த மாற்றம் எனக்கு பிடிக்கல. இப்படிலாம் இருக்கக்கூடாது. என் கையை விட்டு நழுவிட்டு இருக்கியா நீனு? விட மாட்டேன் கிரேஷ். அண்ணி, நீங்க போங்க. உங்களுக்கு கிச்சன்ல வேலை இருக்கணும். நீங்க இருக்கீங்க எனக்கு. நீங்க போங்க, நானும் ராதா பேசிட்டு வரோம். நீங்க போங்க. சரி கிரேஷ். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு விளையாடலாம். இப்போ சார் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். என்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும். நான் இப்போ தண்ணி கேட்டேன். எதுக்கு தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்கேன்? இல்ல, நீங்க தண்ணி கேட்கலதான். இருந்தாலும் நீங்க எனக்கு தேடி இருக்கீங்க போல. தேடணும்? ஏய், யார் சொன்னா நான் உன்னை தேடினேன்னு? என்ன கட் பண்ணல இருக்கேன்? சிச்சே, இல்ல சார். நீங்க உங்க ரூம்ல வந்து ராதா ராதான்னு கூப்பிட்டீங்களா? அப்பதான் நான் பாத்ரூம்ல என் சாரியை துவைச்சிட்டு இருந்தேன். வெளியில வந்து என்னன்னு கேட்கலான்னு வரதுக்குள்ள நீங்க இல்ல. அப்ப நீங்க எனக்கு தேடி தானே இருந்திருப்பீங்க. அப்புறம் நான் வெளியில வந்தேன், நீங்க இல்லையா? நீங்க எங்க போயிருக்கீங்க நான் பார்த்தேன். இப்பதான் அக்கா உங்களுக்கு காஃபி கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க மேல இருக்கீங்கன்னு. எப்படி உங்ககிட்ட மேல வந்து பேசுறது? அதான் ஒரு தண்ணி பாட்டில் கையில் எடுத்துக்கிட்டு நீங்க கேட்டீங்கன்னு கொண்டு வரலாமேன்னு வந்தேன். தப்பு நான் மன்னிச்சிடுங்க சார். தப்பெல்லாம் இல்லை. அதுக்காக நான் ஒன்றும் தேடலாம். கூப்பிட்டேன், நீ எங்க இருக்கேன்னு கூப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோதான். சார், அதுக்கு பேரே எங்க ஊர்ல தேடினது தான் சார் சொல்லுவாங்க. ஹாய் டியர்ஸ், என்னப்பா ராஜமந்திர சீரிஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்தது? நீங்கள் இன்னைக்கான சீரியஸை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். ஓகே, பை டியர்ஸ்.